துலாம் ராசிக்காரங்க, நீங்கள் எப்பவுமே வாழ்க்கையில் சமநிலையை தேடக்கூடியவங்களா இருக்கீங்க. ஒரு தராசு போல் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரிங்க, எப்பவுமே ஒரு ஒரு பக்கம் பாரபட்சம் பார்க்காம தராசு போல் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே சரியான முடிவை எடுக்கக்கூடிய திறமை கொண்டவங்களா துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் திகழ்கிறீங்க. சில நேரத்தில் உங்களோட முடிவு கொஞ்சம் தாமதமாக எடுக்கிறது போல் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஆழமாக யோசித்து சரியான பாதையை தேர்வு செய்கிறீங்க. அதனால தான் இந்த ஒரு பின்னடைவு மட்டும் வருது. அதாவது லேட்டான சூழல் உருவாகுதுன்னு நினைக்கிறீங்களே, அதை சொல்கிறோம். இந்த துலாம் ராசிக்காரங்க பெரும்பாலும் யாரையுமே காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. அதனால தான் பெரும்பாலும் எல்லோருக்குமே பிடிச்சவங்களா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட வார்த்தைகளில் ஒரு மாயாஜாலம் இருக்குது. ரொம்பவுமே கஷ்டத்தில் மனசு தொந்து போய் ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருந்தா துலாம் ராசிக்காரங்க அவங்ககிட்ட பேசினாலே போதும், ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வரும், உத்வேகத்தோடு அவங்க செயல்பட தொடங்குவாங்க. உங்களுக்கு பேச்சில் நல்ல ஒரு திறமை. இந்த துலாம் ராசிக்கு சுக்கிரன் ராசிக்கு அதிபதியாக வராது. அதனால பேச்சு திறமை ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். பேச்செல்லாம் உங்களை யாரும் வெல்லவே முடியாது. துலாம் ராசிக்காரங்க, உங்கள் வார்த்தைகள் ஒரு மாயம் இருக்குது. பெரும்பாலும் சண்டை போடுறவங்க கூட உங்கள் பேச்சை கேட்டு அமைதியாகிடுவாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். இப்படி இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாத கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், இந்த மாத கிரக சூழல் சாதகமாக பாதகமாக அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஜூலை மாதம் 2026 பல முக்கிய கிரக பயிற்சி இப்போ நடக்குது. நிறைய கிரகங்களோட சேர்க்கையும் அமைய போகுது. அந்த அமைப்புகள் தான் நமக்கு உண்டாகக்கூடிய பலன்களை ஏற்படுத்துது. குறிப்பாக பார்த்தா கடகத்தில் சுக்கிரன் வராரு. இந்த குரு சேர்க்கை அற்புதமான பலனை தரும். கடகத்தில் சுக்கிரனும் குருவும் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து புதன் வக்கர பயிற்சி ஆரம்பிக்கிறாரு. மாத பிற்பகுதியில் வக்கர நிவர்த்தியும் புதன் அடைகிறாரு. சூரியன் கடக ராசியில் இந்த மாதம் நுழைய போகிறாரு. இதன் அடிப்படையில் 12 ராசிக்குமே பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும். இந்த மாதத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் இதோட பயிற்சிகளும் சனி வக்கர பயிற்சியும் நடக்க போகுதுங்க. மாத தொடக்கத்தில் சொன்னல குரு சுக்கிரனோட சேர்க்கை கஜலட்சுமி யோகத்தை ஏற்படுத்துது. இந்த மாதத்தில் புதன் வக்கர நிலையில் மிதுன ராசிக்கு போகிறாரு. மிதுன ராசியில் நுழையும் போது தான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. சூரியன் கடக ராசியில் நுழைகிறாரு. இந்த அமைப்புகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னா இந்த கிரக நிலை எப்படி இருக்குது, இந்த நிலைகள் என்ன மாதிரியான மாற்றத்தை தரும் அப்படிங்கிறது தான் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க. துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, நளினமாக பேசக்கூடிய ஒரு திறமை படைத்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் திடீர் கோபமும் உங்களுக்கு இருக்கும். திடீர் கோபமும் இருக்கும், அன்பாகவும் பண்பாகவும் இருப்பீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதை உங்கள் திறமையால் சாதிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களா நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதம் கிரக சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெறணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு உயர்வை தரும். அன்னை வழிபாடு அது அற்புதமான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா உங்க மகாலட்சுமி தாயார் போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இறைவனோட பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் ஜனனகால ஜாதக அமைப்பால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பெறலாங்க. அது எப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பால் சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் எல்லா வகையிலுமே பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும். கிரக மாற்றம் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் வராரு உங்கள் ராசிக்கு. பஞ்சமஸ்தானத்தில் ராகு வராரு. ரணருண ரோகஸ்தானத்தில் சனியோ, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயோ, பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதனோ, தொழில் ஸ்தானத்தில் குரு சுக்கிரனோ, லாபஸ்தானத்தில் கேதுவும் வராங்க. 5ஆம் தேதி சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு மாறி போகிறாரு. 17ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறி வராரு. 31ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறி போகிறாரு. துலாம் ராசி அப்படின்னு சொன்னால் நளினமாக பேசி அதே நேரத்தில் கொஞ்சம் திடீர் கோபம் வரக்கூடிய ஒரு துலாம் ராசிக்காரங்க தான் நீங்கள். இந்த மாதம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை சாதிச்சு காட்டக்கூடிய அளவுக்கு உங்கள் திறமை இப்போ அதிகரித்து காணப்பட போகுது. அது மட்டும் இல்லைங்க, நினச்ச காரியத்தை கூட சிறப்பாக நீங்கள் நினச்சபடி நடத்தி முடிச்சு காட்டுவீங்க.
நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே இப்போ நன்மையாய் முடியும். முன்னேற்றமும் அந்த அளவுக்கு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக்கலாம். தொட்டது தொடங்கவும் நினச்சது நடக்கவும் உங்களுக்கு இறைவனோட அருள் பக்க பலமாக இருக்குது. அதனால் சரியாக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா ரொம்பவுமே நன்மையும் நல்ல பலனையும் பெறலாம். புதிய நபர்களோட அறிமுகம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். அவங்களால உங்களுக்கு சாதகமான அமைப்புகளுமே வந்து சேரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உழைக்கணும், கடுமையாக உழைக்கணும். அந்த அளவுக்கு உயர்வு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா, தேவையில்லாமல் நடந்த பிரச்சனைகளை மீண்டும் யோசிச்சுட்டு குழம்பிட்டு இருக்கீங்கள, அதை மட்டும் மாற்றிக்கோங்க. இதால் தேவையற்ற மனக்கவலை வரலாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பக்குவமாக நீங்கள் கையாண்டா நன்மையை பெறலாம். எல்லா விஷயத்துலையுமே பழைய விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு மனக்கவலையும் அதிகரிக்காதீங்க. அதை தவிர்க்க பாருங்கள். அதே போல் பண வருமானம் நல்லா இருக்கு இல்லையா? தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும்போது லாபமும் இருக்கும். லாபம் வரும்போது பண வரவு சீராக இருக்கும். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, கடந்த காலத்தில் இருந்த கடனை அடைக்கிறதுக்கும் எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறதும் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். வீணான ஆடம்பர செலவு பண்ணக்கூடாதுங்க. வீணாடம்பர செலவை தவிர்த்தாலே பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு மேன்மை அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறலாம். எப்பவுமே கொஞ்சம் இந்த துலாம் ராசிக்கு ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆசை இருக்கும். ஏன்னா சுக்கிரன் ராசி அதிபதிங்கிறதுனால அழகியலுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தருவீங்க, ஆடம்பரத்துக்கும் முக்கியத்துவம் தருவீங்க. பொருளாதார வசதி கம்மியாக இருக்குன்னா இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. எப்பவுமே ஒரே மாதிரிலாம் கிடையாது. பணம் இருக்கும்போது இருக்கிறதுக்கு ஏற்றது போலையும், இல்லாத போது அதுக்கு ஏற்றது போல வாழ தெரிஞ்சவங்க தான் நீங்கள். ஆனால் பண வருமானம் நல்லா இருக்கும்போது அது எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறது நல்லதாக இருக்கும் இல்லையா? இதை நீங்கள் சீராக கையாண்டாலே போதுங்க. எப்பவுமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பொருளாதார ரீதியாக வராமல் நீங்கள் பாதுகாக்கலாம். பிளான் பண்ணி எதையும் பண்ணுங்கள். திட்டம் போட்டு செய்யுங்க. செலவு பண்ணும்போது அனாவசியமாக வர செலவை தவிர்த்துட்டு அத்தியாவசியமாக என்ன தேவைப்படுதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்கள். தொழில் வியாபாரம் கடந்த காலத்தை விடவே இப்போ நல்லாயிருக்கும். பழைய பாக்கி வசூலாகுமான்னு கேட்டால் இப்போ வசூலாகும். ரொம்ப நாள் ஆகுது கொடுத்து வாங்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா இந்த மாதம் கேளுங்க, தருவாங்க. ஒரு சிலருக்குலாம் தானாக பழைய பாக்கி வசூலாகும். ஏன்னா பழைய பாக்கிகள் மீண்டும் உங்கள் கை வந்து சேரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டாகிருக்கு. நீங்கள் தொழில் வியாபாரத்தில் ஏதாவது ஆர்டர் போட்டிருக்கீங்க, இல்லை ஆர்டர் வாங்கி உங்கள் தொழில் வியாபாரத்தை நடத்துகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கொஞ்சம் தாமதமாகுங்க. காரியத்தடை ஏற்பட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, பிரச்சனை எதுவும் வராது. ஆனால் கொஞ்சம் காலதாமதம் மட்டும் வரும். அதனால் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் உங்கள் மேலதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு ஏதாவது பொறுப்போ ஒரு வேலையோ கொடுக்குறாங்க அப்படின்னா அதை சரியாக கரெக்டாக செஞ்சு முடித்தா நன்மையை நீங்கள் பெறலாம். உங்களோட வேலை சிறப்பான உயர்வையோ நல்ல ஒரு அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தும். அதனால் கொடுக்குற வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் சிறப்பாக செஞ்சு காட்டுறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். தொழில் வியாபாரம் அதுக்கப்புறம் உத்தியோகம், இந்த 3 விஷயத்துலையுமே உங்களுக்கு நன்மை நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய சூழல் தான் இப்போ அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பாக நன்மை எல்லா வகையிலுமே அவங்கள வந்து சேரும். உங்கள் பணிகளை மற்றவங்ககிட்ட ஒப்படைக்காமல் நீங்களாக செய்கிறது முதல்ல நன்மை. குறிப்பிட்ட நேரத்தில் கொடுத்த வேலையை கரெக்டாக செய்கிறது அடுத்து நன்மை. தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் நன்மை பெறக்கூடிய காலம். இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் புத்திசாலி. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் வாக்குவாதம் வருது அப்படின்னா அதை தவிர்க்க பாருங்கள். குடும்ப உறுப்புகளில் சில உறவுகளிடையே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கள் கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எல்லோருக்கிட்டையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். வார்த்தைகளை நிதானமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். உங்கள் உறவினர் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் தாமதப்பட்டு வரும். அவங்கக்கிட்டையுமே பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஏற்கனவே நிறைய சில்லறை சண்டை இருக்கும், அதெல்லாம் மீண்டும் ஏற்படாதபடி பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி உங்களுக்கு இடையில் வந்து மனம் வருந்தும்படியான சூழல் ஏற்படலாங்க. குடும்பமாக இருக்கட்டும், இல்லை சொந்தக்காரங்களை பற்றியாக இருக்கட்டும், இல்லை பிள்ளைங்களை பற்றி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையில்லாமல் வருத்தத்து துரத்தக்கூடிய வகையில் அமையும். எதுவாக இருந்தாலும் சரி நீங்களுமே கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறத காதில் வாங்காது போல் இருப்பாங்க, அதுவே உங்களுக்கு எரிச்சலை ஊட்டும். கொஞ்சம் அவங்களோட வழியில் விட்டு பிடிக்கிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடையில் நீங்கள் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போவதால் நன்மைகளை எல்லா வகையிலும் பெறலாம். உங்கள் வீட்டில் இப்போ பாருங்கள், ரொம்ப நாளாக தடைப்பட்டு போன ஒரு சுப நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கும். புதியதாக மனை வாங்குவதற்கு இந்த துலாம் ராசிக்கு இப்போ அனுகூலமான அமைப்பு ஏற்பட்டிருக்கு. இல்லைன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவீங்க, பிடிச்ச வீடு கிடைக்கும். இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட நல்ல விஷயம் அனுகூலமான பயன் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
புதுசாக வீடு வாகனம் வாங்குறதுக்கு அனுகூலமான கைக்கு பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. அதுக்கப்புறம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நினச்ச காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடித்து உங்கள் முயற்சிகள் அனைத்துலேயுமே சாதகமான பலனை நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. இது ஒரு அற்புதமான காலகட்டம் எல்லோருக்குமே. துலாம் ராசிக்கு கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது சிறப்பு வாய்ந்ததாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயுமே உயர்வு ஏற்படுது. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வும், எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய சூழல் இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகிருக்கு. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பின்னடைவு எல்லாமே உங்களை விட்டு நீங்குதுங்க. அது அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் நிறைய புதிய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டா நல்லது. பொருளாதார ரீதியாகவுமே சிறப்பான உயர்வு உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. வாய்ப்பு இல்லாமல் தவிச்ச உங்கள் வாழ்க்கையில் இப்போ சிறப்பான உயர்வு ஏற்பட தொடங்க போகுது. உங்கள் தொண்டர்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய ரசிகர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அரசியலில் உள்ள உங்களுக்குமே உங்கள் மேலிடம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்வதால் மேலிடத்தின் ஆதரவால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வை நீங்கள் பெற போகிறீங்க. புதுசாக ஒரு வாய்ப்பு வரும், அதை சரியாக பயன்படுத்திக்கணும். பெரும்பாலும் நீங்கள் கோபத்தை தவிர்த்தே ஆகணுங்க. நிதானமாக எந்த ஒரு விஷயத்திலும் செய்யுங்க, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும். அதே போல் நீங்கள் உங்களோட அரசியல் ரகசியத்தை பற்றி யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருக்கணும். ஏன்னா கூட இருக்கிறவங்களே பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில் இப்போ இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவுமே கவனமாக செயல்படணுங்க. கோபத்தை முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது. தொழில் வியாபாரம், கலைஞர்கள், குடும்பம் அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் எல்லா விஷயத்திலையுமே சிறப்பான உயர்வு பெறக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தை சரியாக யார் ஒருத்தங்க பயன்படுத்துகிறீங்களோ அடுத்த மாதம் பாருங்கள் நன்மையை பெற்றிருப்பீங்க. முயற்சிகள் செய்யக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். இந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயின் வழிபாடு சிறப்பான உயர்வு ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். ஆமாங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு அம்மன் ஆலயம் இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையில் அன்னை வழிபாடு துலாம் ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற உயர்வு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில் கோயிலுக்கு போய் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுகணும். 2 எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதை வந்து வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது. ஒருபோதும் எலுமிச்சை தீபத்தை கோவிலில் மட்டும்தான் ஏற்றி வழிபாடு செய்யணும். இந்த வழிபாட்டை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் செஞ்சுட்டு வாங்க. நன்மை நல்ல ஒரு உயர்வு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுவதை நீங்கள் கண்கூட காண முடியும். வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளுமே சூரியனை கண்ட பனி போல உங்களை விட்டு தானாக விலகும். அன்னையோட அருள் இருந்தால் போதும், அனைத்துமே சிறப்பான உயர்வு ஏற்படுத்தும். அந்த ஒரு காலகட்டம் இப்போ உண்டாகிருக்கு. இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்பை பெறலாம். அது அற்புதமான சிறப்பான மாற்றம் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.